ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. நமக்காக ஜெபிக்கவது நேரத்திலே பெண்கள் குடும்பங்களுடைய கருத்துக்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். நன்றி திருப்பலியாக திருமதி விமலா பத்மராஜ் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ராகுல் பிரசாந்த் போஸ்கோ தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார். நன்றியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ஏ ஜார்ஜ் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார். நன்றி திருப்பலி. நன்றி திருப்பலியாக அண்ணன் மேரி குடும்பத்தார் ஒப்பு கொடுக்கிறார்கள். தெரேசா அருண் டென்னிஸ் தனிப்பட்ட கருத்துக்காக தன்னுடைய மரித்த ஆன்மாக்களுக்காக தெரேசா அருண் அவருடைய ஆன்ம சாந்தி மரித்த 80வது நாள் ஆன்ம சாந்திக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அந்தோனி ஜோசப்புடைய ஆன்ம சாந்திக்காகவும் அன்றாடுவோம். அன்பானவர்களே, தாய் திரு அவையானது என்று கூடிய அந்தோனியும் மரிய ரேரன் அவருடைய திருநாளை கொண்டாடுகின்றது. அவர் கிளெரியன் சபையை ஆரம்பித்தவர். கஷ்டப்பட்டு உழைத்து தன்னையே இயேசுவுக்கு அர்ப்பணித்தவர். அவர் நமக்காக பரிந்து பேச இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். பாவங்களுக்காக மனவருந்தி அன்பின் இயேசுவின் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் அந்த இறைவனிடமும் எல்லாமல் அன்பு இயேசு நம் மீது இரக்கம் வைத்து நாம் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து நம்மை புனிதப்படுத்தி அன்பு மக்களாக ஏற்றுக்கொள்வாராக. ஆமென். கருணை கடலாகிய இறைவா, உம் மக்களுக்கு நற்செய்தி பணிபுரிய புனித அந்தோனியும் மரிய கிளாரட்டி என்னும் அடியாரை வியத்தக அன்பாலும் பொறுமை பொறுப்பாலும் உறுதிப்படுத்தினேன். அவருடைய பரிந்துரையால் நாங்கள் உமக்கு உரியவற்றை தேடவும் எங்கள் சகோதர சகோதரிகளை கிறிஸ்துவுக்கு சொந்தமாக்க ஊக்கமுடன் உழைப்பதில் கருத்தாக இருக்கவும் அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுவோமாக. சாவுக்கு உள்ளாகும் இந்த உடலில் நின்று என்னை விடுவிப்பவர் யார்? திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 7. ஆண்டவருடைய உயிருள்ள இறைவார்த்தைகள் 18 முதல் 25 முடிய. சகோதர சகோதரிகளே, என்னுள், அதாவது வலுவற்ற என் கூனியல்வில் நல்லது எதுவும் குடிக்கொண்டிருக்கவில்லை என எனக்கு தெரியும். நான் நன்மை செய்யும் விரும்பும் என்னிடம் இல்லாமல் இல்லை, அதை செய்யத்தான் முடியவில்லை.
நான் விரும்பும் நன்மையை செய்வதில்லை, விரும்பாத தீமையையே செய்கின்றேன். நான் விரும்பாததை செய்கின்றேன் என்றால் அதை நானாக செய்யவில்லை, என்னில் குடிக்கொண்டிருக்கும் பாவமே செய்கின்றது. நான் நன்மை செய்ய விரும்பினாலும் என்னால் தீமையை தான் செய்ய முடிகிறது. இத்தகையதொரு செயல்முறையை என்னுள் காண்கின்றேன். நான் கடவுளின் சட்டத்தை குறித்து உள்ளூர மகிழ்ச்சி அடைகின்றேன், ஆனால் என் உறுப்புகளில் வேறொரு சட்டத்தை காண்கின்றேன். என் மனம் ஏற்றுக்கொள்ளும் சட்டத்தை அது எதிர்த்து போராடுகிறது. என் உறுப்புகளில் இருக்கும் அந்த பாவ சட்டத்திற்கு என்னை கட்டுப்படுத்துகின்றது. அந்தோ இறக்கத்தக்க மனிதன் நான். சாவுக்கு உள்ளாகும் இந்த உடலில் நின்று என்னை விடுவிப்பவர் யார்? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுள் தாம் விடுவிப்பார். அவருக்கு நன்றி. ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் உங்கள் பல்லவி. ஆண்டவரே எனக்கு உன் விதிமுறைகளை கற்பியும், நன்மதியையும் அறிவாற்றலையும் எனக்கு புகட்டும். ஏனெனில் உன் கட்டளைகள் மீது நம்பிக்கை வைக்கின்றேன். நீர் நல்லவர், நன்மையே செய்பவர். எனக்கு உன் விதிமுறைகளை கற்பியும். உங்கள் பதிலுரை. எனக்கு ஆறுதல் அளிக்குமாறு உமது பேரன்பு எனக்கு கிடைக்கட்டும். உன் ஊழியனுக்கு வாக்குறுதி அளித்தீர் அன்றோ? நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் என்னை வந்தடையட்டும். ஏனெனில் உமது திருச்சட்டமே எனக்கு இன்பம். உங்கள் பதிலுரை. உம் நியமங்களை நான் என்னாலும் மறவேன், ஏனெனில் அவற்றை கொண்டு என்னை பிழைக்க வைத்தீர். உமக்கே நான் உரிமை, என்னை காத்தருளும். ஏனெனில் உம் நியமங்களையே நான் நாடியுள்ளேன். உங்கள் பதிலுரை. எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 12 வசனங்கள் 54 59 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது, மேற்கிலிருந்து மேகம் எழும்புவதை நீங்கள் பார்த்ததும் மழை வரும் என்கிறீர்கள். அதுவும் அப்படியே நடக்கிறது. தெற்கிலிருந்து காற்று அடிக்கும் பொழுது மிகுந்த வெப்பம் உண்டாகும் என்கிறீர்கள். அதுவும் அப்படியே நடக்கிறது. வெளி வேடக்காரரே, நிலத்தின் தோற்றத்தையும் வானின் தோற்றத்தையும் ஆராய்ந்து பார்க்க அறிந்திருக்கும் போது இக்காலத்தை நீங்கள் ஆராய்ந்து பாராமல் இருப்பது எப்படி? நேர்மையானது எதுவென நீங்கள் தீர்மானிக்காமல் இருப்பது ஏன் என்று கேட்டார். நீங்கள் உங்கள் எதிரிகளோடு ஆட்சியாளரிடம் போகும்போது வழியிலேயே உங்கள் வழக்கை தீர்த்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இல்லையே அவர் உங்களை நடுவரிடம் எடுத்து கொண்டு போக நடுவர் உங்களை நீதிமன்ற அலுவலை ஒப்படைப்பார். நீதிமன்ற அலுவலர் உங்களை சிறையில் அடைப்பார்கள். கடைசி காசு வரை
நீங்கள் திரும்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆங்கிலத்தில் அழகாக சொல்வார்கள், as we think so we live. நான் எப்படி நினைக்கிறோமோ அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை அமையும், நம்முடைய செயல்களும் இருக்கும் என்று சொல்வார்கள். எனவே நம்முடைய சிந்தனை சிந்திக்கக்கூடியதை நல்லதாக, அது உயவும் உள்ளதாக, யாருக்கும் கெடுதி இல்லாத வகையாக நம்முடைய சிந்தனைகள் அமைய வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இயேசு என்று தெளிவாக கூறுகிறார். யூத மக்கள் ஆகாயத்திலே ஏற்படுகிற மாற்றங்களையும் இயற்கை மாற்றங்களையும் சிந்திக்க வல்லவர்களாய் இருந்தார்கள். எனவேதான் ஆண்டவர் இயேசு பிறந்த பொழுது 3 ஞானிகள் வானத்திலே ஏற்பட்ட அந்த விண்மீனை கண்டு அதை தொடர்ந்து வந்தார்கள், சிந்திக்கக்கூடியவர்கள். அந்த காலத்திலே நான் சிறுவனாக இருந்த பொழுது கடிகாரம் எல்லாம் கிடையாது, போன்லாம் கிடையாது. வானத்தை பார்ப்பார், நட்சத்திரை பார்ப்பார்கள், அதிகாலையே விடிகால நட்சத்திரம் சொல்வார்கள், வேலையை தொடங்கி விடுவார்கள். வெயிலை நின்றுப்பார்கள், அந்த நிழல் எப்படி விடுகிறதோ அது மணி கரெக்டாக சொல்லிவிடுவார்கள். அந்த காலத்திலே இந்த காலத்திலே எல்லாம் விஞ்ஞான முன்னேற்றம். எனவே அந்த யூத மக்களை பார்த்து ஆண்டவர் இயேசு, நீங்கள் இவற்றையெல்லாம் கண்டுபிடிக்கிறீர்கள், வானத்தை ஏற்படுவதை, இந்த நட்சத்திரங்கள் தோன்றுவதெல்லாம் பார்த்து சிந்திக்கிறீர்களே, நான் இருக்கும் பொழுது இப்போது நடப்பதை ஏன் நீங்கள் சிந்தித்து ஆராய்ந்து பார்க்கவில்லை? ஆண்டவர் ஏன் சொல்லுகிறார் என்றால், நான் இறைமகன், நான் மெஸ்ஸியா, உங்கள் சமூகத்தை வந்திருக்கிறேன், நல்லதை சொல்கிறேன், நல்லதை செய்கிறேன், இவர்களெல்லாம் செவிமடுக்காமல் சிந்திக்காமல் இருக்கிறீர்களே என்று வேதனைப்பட்டு சொல்லுகிறார். அன்பானவர்களே, சிந்திக்க நல்ல சிந்தனையோடு வாழ அழைக்கப்படுகிறோம். அந்த மக்களை பார்த்து அப்போது கேட்டார், இயற்கையும் வானத்தையும் ஆராயக்கூடிய சிந்தனை உள்ளவராய் இருக்கிறீர்களே, இப்போது நடப்பதை, நான் இருப்பதை, நான் சொல்வதை பார்த்து அது இருந்து செவிடர்களாய் இருக்கிறீர்களே என்று ஆண்டவர் வேதனைப்படுகிறார். எனவே முதல் சிந்தனையாக ஆண்டவர் சொல்வது, இந்த காலத்தில் நடப்பதை பார்த்து வாழ்கிற நாம் அதிலிருந்து நல்லதை சிந்தித்து அதன்படி நடக்க, வாழ்க்கையை அமைக்க முயற்சி வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். விபத்துக்கள், எத்தனையோ விபத்துக்கள். 41 பேர் தமிழ்நாட்டிலே சில மாதங்களுக்கு முன்னாலே நடந்த பெரிய ஒரு கூட்ட நெரிசல். அப்படி கூட்டம் இருக்கும் பொழுது ஏன் சிந்திக்காமல் கூட்டத்தோடு கூட்டமாக போய் பிரச்சனையை உருவாக்குகிறீர்கள்? ஒரு சின்ன பிரச்சனைனா அப்படியே தீர்த்து விடுப்பதற்காக அதை அரசியலாக்கி, அதை கூட்டம் கூடி கூப்பாடு போட்டு பெரிதுபடுத்தி மக்களுக்கெல்லாம் தொல்லை கொடுக்கும் விதமாக சாலையை மறிக்கிறது. இவையெல்லாம் சிந்தித்து செயல்பட நாம் மறந்து விடுவோம். எனவே நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்பது, மனிதா, இப்போது நடக்கிற விபத்துக்களை பார், இயற்கை சாவதை பார், பிளைட்டிய மக்கள் சாவதை பார், ஆக்சிடென்ட் விபத்துகள் நடப்பதை பார், உன் வாழ்க்கையை நேர்மையான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வாயாக. முதல் சிந்தனையாக ஆண்டவர் சொல்வது, சிந்தித்து செயல்படுவாயாக. உன்னுடைய சிந்தனைகள் நேர்மையாக இருக்கட்டும், உண்மை உள்ளதாக இருக்கட்டும், யாருக்கும் பாதிப்பு இல்லாத இருக்கட்டும், இறைவனை நம்பிய சிந்தனையாக இருக்கட்டும் என்று முதல் பகுதியாக கூறுகிறார். 2வது பகுதியாக ஆண்டவர் சொல்வது, நீ நீதிமன்றத்தை நீ ஆட்சியாளர் போகும்போது, நீங்கள் உங்கள் எதிரியோடு ஆட்சியாளரும் போகும் பொழுது வழியிலே உங்கள் வழக்கை தீர்த்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். கோர்ட்டிலே ஆயிரக்கணக்கான கேசுகள், கோர்ட்டு கேசுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. எக்கச்சக்கம் அரசியல் சம்பந்தமான கேசுகள்,
அதே போல குடும்ப சம்பந்தமாக ஒரு குடும்பம் அண்மையிலே கணவனுக்கும் மனைவிக்கும் தகராறு. காவல் நிலையத்துக்கு போனார்கள். போன உடனே ஒரு பார்ட்டி நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறோம் அப்படி என்று காவல் சொன்னார்கள். ஒரு பார்ட்டி நாங்கள் எல்லாம் கேட்க மாட்டோம், நான் கோர்ட்டுக்கு போறோம் அப்படி என்று சொன்னார்கள். நல்லபடியா இன்னொரு பார்ட்டி என்ன சொன்னதுன்னா, நாங்கள் கோயில கல்யாணம் முடிச்சோம், நாங்கள் கிறிஸ்தவங்க, எங்களுக்கு ஃபாதர்ஸ் இருக்காங்க, அவங்கள்ட்ட கவுன்சிலிங்கு போகிறோம், அவங்கள வர சொல்லுங்க அப்படின்னு. இல்லை கோர்ட்டுக்கு தான் போவோம். கோர்ட்டில் எவ்வளோ நாள் நடக்குது கேஸு? சார்ந்தவர்கள் நடக்குது. அதுதான் ஒரு ஜோக்கா சொல்லுவாங்க, ஒரு வக்கீல் ஒரு கோர்ட்டு கேஸு நடந்துக்கிட்டே இருந்தார். 4-5 வருஷமா நடக்க எப்படி வரும் அப்போ வரையும் சொல்லிட்டு பையன் வக்கீல் ஆனா அந்த வக்கீலுடைய பையன் அவன் போய் 3 மாதத்துல அந்த கேஸை முடிச்சுட்டு வந்து அப்பாட்ட சொல்றான், அப்பா பாத்தியா நீ எவ்வளவு கெட்டிக்காரு, நீ 3-4 வருஷமா ஒரு கேஸ் உனக்கு தீர்க்க முடியல, நான் 3 மாதத்துக்கு கேஸ் தீர்த்துட்டப்பா, வெற்றி பெற்றேன் அப்படின்னா. அட பைத்தியக்கார பையன், அதை வச்சுதாண்டா குடும்பம் குழஞ்சிட்டு இருந்துச்சு, இப்படி செஞ்சுட்டே அப்படின்னு சொல்லி அப்பா சொல்றதாக ஜோக்கல் சொல்லுவாரு. ஏனென்றாலும் அவர்களுக்கு பிழைப்பு, அது ஒரு தொழில். அதுல போய் நம்முடைய குடும்பங்களிலேயே நம்முடைய வாழ்க்கையை பிரச்சனை வைத்துக் கொண்டு தீர்க்க அங்கே போய் நீங்க கஷ்டப்படும் பணத்தையும் காலத்தையும் நேர்த்தி வீணாக்க வேண்டாம். ஏன் ஆண்டவர் சொல்வது, உங்கள் எதிரியோடு நீங்கள் போகும்போது வழியிலேயே உங்கள் வழக்கை தீர்த்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஆண்டவர் இயேசு சமூகத்திலே நம்முடைய ஏற்படும் பிரச்சனைகள், சண்டைகள், கஷ்டங்களை பாதத்திலே வைத்து அவர் நீதி கொடுக்க, அவர் நியாயம் கொடுக்க, அவர் தீர்த்து வைக்க நான் ஜெபித்து வாழும் மக்களாக இருக்க வேண்டிய உள்ளம் படைத்தவர்களாக வாழ்வோம். மிக மிக அவசியம். வீணாக அழைத்து கொண்டு போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, அது இது மனத்தை வீணாக்கி, நேரத்தை வீணாக்கி, மனதை வீணாக்கி, பகையை உண்டாக்கி, அன்பானவர்களே அப்படிப்பட்ட தவறுகளிலே ஒரு நல்ல கிறிஸ்துவை ஈடுபடக்கூடாது என்று ஆண்டவர் நற்செய்தியை பெற்றார். எனவே நீங்கள் வழியிலேயே போகும்போது உங்கள் வழக்கை தீர்த்து கொள்ள சமாதானம் செய்து கொண்டு தீர்த்து கொள்ளுங்கள் என்ற இந்த நல்ல சிந்தனைகளோடு ஆண்டவர் வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இந்த திருப்பிடத்திலே நம்முடைய சுமைகள் எல்லாம் எடுத்து வைப்போம், நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் போற்று வைப்போம். ஆண்டவரே என்ன வார்த்தை சொல்லியிருப்பா, இந்த மலையின் மத்தியிலே தீராத பிரச்சனைகளோடு கஷ்டத்தோடு வந்திருக்கிறோம் ஐயா, எங்களுக்கு விடுதலை கொடுங்க நம்பிக்கையோடு இந்த திருப்பை மன்றாடி செபிப்போம். ஆமென். அன்பு இயேசுவே சுவாமி, இந்த பல நேரத்திலே உங்களுடைய ஆலயத்தில் கூடி வந்திருக்கக்கூடிய மக்களாய் எங்களை கண்ணோக்கும் அப்பா. எங்களுடைய சுமைகள், எங்களுடைய வருத்தங்கள், எங்களுடைய வியாதி எல்லாவற்றையும் உங்களுடைய பாதத்தில் வைக்கிறோம் ஐயா. அதற்றும் அப்பா, எங்களுக்காக மட்டுமல்ல, எங்கள் உற்றார் உறவினர், பெற்றோர், சண்டை போட்டு கொண்டிருக்க குடும்பங்கள், அமைதியில்லாத குடும்பங்கள், கவலையோடு மக்கள், வேலையில்லாமல் மக்கள் எல்லாம் வைக்கிறோம் ஐயா. நீதான் அப்பா எங்களை காத்து வருகிறேன். தொடர்ந்து எங்களை அன்பினை காப்பாற்ற வேண்டுமென நம் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக நன்றாகுமாக.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான இந்த தெய்வீக திருப்பலி பூசை எல்லாமுள்ள நம்முடைய அன்பு தந்தைக்கு ஏற்றதாக இருக்கும்படியாக ஜெபியுங்கள். ஆண்டவரே, புனித அந்தோனி மரிய கிளாரட் அவருடைய பெருவிழாவிலே நாங்கள் அர்ப்பணிக்கும் காணிக்கைகளின் ஜெபங்களின் இரக்கத்துடன் ஏற்றட்டும். அவருடைய பரிந்துரை ஜெபம் எங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் பெற்று தருவதாக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் சிறப்பாக உம்முடைய நாளாகிய இந்த பகல் நேரத்திலே உம்முடைய மக்களாகிய நாங்கள் யாவரும் கூடி வந்துமை போற்றுவதும் நன்றி செலுத்துவதும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் புனித அந்தோனி மரிய கிளாரட் வியத்தக சாட்சியத்தால் உன் திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமை அடைகிறது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வரை நாங்கள் நிறைவேற்றுவதில் அந்த புனித மரிய அந்தோனியம் மரிய கிளாரட் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டாக தொடங்கினார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் வானர் தூதர்களோடும் புனிதர்கள் அனைவரோடும் சேர்ந்து ஒரு மகிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாகுக. அவர் பாடுபட உலங்கடிந்து தம்மை கையறிந்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம்முடைய சீடர்களுக்கு அளிக்க அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இருவருந்தே அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம்முடைய சீடர்களுக்கு அளித்த ஒரு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்
கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் நன்றி நிறைந்த இதயத்தோடு இந்த பகல் நேரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஏனெனில் உன் திருமுன் அமர்ந்து செபிக்க எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தரலும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயற்றார் சந்துரிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தரலும். ஆண்டவரே, படைப்பிடத்திலே நம்பிக்கையோடு செபித்துக் கொண்டிருக்க எங்களை கண்ணோக்கு சுவாமி. எங்களுக்காக செபிக்கின்ற நேரத்திலே இந்த நாளில் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடும் குடும்பங்களுக்காக, தங்கள் குடும்பங்களுக்கு ஒப்புக்கொள்ளுகிற மக்கள் ஜெபத்திற்காக நாங்கள் யார் யாருக்காக செபிக்க கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்காகவும் மன்றாடுகிறோம். தந்தையே, உயிர்த்திலும் எதிர்நோக்குடன் துயர்வதும் எங்களுடைய அன்பு பெற்றோர்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒரு திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்கள் பாதுகாவலர் புனித தோமா, இன்று விழா கொண்டாடும் புனித அந்தோனியும் மரியக்காரன் மற்றும் புனிதர் ஆகிய அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வருவருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் இல்லாமல் இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாட்களில் சிறப்பாக நீர் கொடுத்து கொண்டிருக்கின்ற நாளும் முழுவதும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பையும் உடல் நலத்தை தாரும் ஐயா. இதனால் நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் கவலையும் பயமும் நோயுமின்றி மகிழ்ச்சியோடு ஒரு சமூகத்தில் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியின் ராஜாவே, என் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை அளிக்கிறேன் என்று உடைய திரு தூதர்களுக்கு முடிந்தேரப்பா. எங்களுடைய பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் நாங்கள் உன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையும் ஒரு திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கும் இங்கே கூடியிருக்கும்படி மக்கள், எங்களுக்கு என் குடும்பங்கள மக்கள் இங்கிருந்தாலும்
அவர்களுக்கும் இந்த நேரத்திலே வேண்டிய பாதுகாப்பையும் உடல் நலத்தையும் வேறு ஆனந்தத்தையும் தந்தரிட திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்க அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். செம்மறியே இதோ நம் ஆண்டவர் இயேசு இந்த புதிய நாளை கொடையாக கொடுத்து உடல் நலம் கொடுத்து நம்மை காப்பாற்றி வரும் தெய்வம், நம் பாவங்களை எல்லாம் மன்னிக்கும் தெய்வம் நம்மோடு இருக்கிறார். அவருடைய திருவிருந்து கலைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். அன்புக்கு நற்கருணை வழங்கும் நேரம். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன்வந்து தகுந்த பதிலை சொல்லி நற்கருணையை பெற்றுக் கொள்ளவும். பிற மதத்தை சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடத்திலே அமர்ந்து இறைவனை வேண்டுங்கள். Dear brothers and sisters, now it is time for receiving Holy Communion. We request only the Roman Catholic who have prepared themselves to take part worthily to come and receive the Holy Communion by saying the appropriate response. Others, kindly remain in your place and worship the Lord in silence.
நன்றியோடு ஜெபிப்போமாக. ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி சுவாமி. இந்த புதிய நாளை கொடுத்து எங்களை நடக்க வைத்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறேன். நன்றி ஐயா. இன்று நாங்கள் தியானித்ததை போல நாங்கள் நல்ல சிந்தனைகளோடு செயல்பட ஆற்றலை தாரும் சுவாமி. எங்களிடையே ஏற்படும் பகை, பொறாமை, போட்டிகளை நாங்கள் நல்ல உள்ளத்தோடு தீர்த்து அமைதியோடு, மகிழ்ச்சியோடு, ஒற்றுமையோடு வாழ்வதற்கு வேண்டிய வல்லமையை எங்களுக்கு, குடும்பங்கள மக்கள் அனைவருக்கும் நிறைவாக கொடுத்தரணும். ஆண்டவரே, புனித அந்தோனி மரிய கிளாரட்டுடைய பெருவிழாவை கொண்டாடி என்று நாங்கள் ஒப்பு கொடுத்த இந்த திருப்பலின் வழியாக எங்களுக்கு விண்ணக சம்பாவனை பெற்று தாரும். இவ்வாறு நாங்கள் ஆண்டவருக்கு உகந்த மக்களாக என்றும் வாழ அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுவோமாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் புனித தோமாவுடைய பரிந்துரை ஜெபத்திலும் சென்று வாருங்கள். திருப்பலி முடிவுற்றது. எல்லோருமாக சேர்ந்து ஜூபிலி ஜெபத்தை ஜெபிப்போம். விண்ணகத் தந்தையே, அதே அருள் அழிப்பதாக என்றென்றும் போற்றுதற்கே என் கடவுளாகிய உமக்கே ஆட்சியும் புகழும் என்றும் என்றும் குறித்தாகுக. ஆமென்.